சம்பூர்ணா கிட்ட சின்ன வயசுல தப்பா நடந்துக்கிட்ட மாமா தான் நந்தினியோட கேஸ் இப்போ வாதாடுறாருன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சம்பூர்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் இதை வெளில சொல்லலன்னு கேட்டா நந்தினிக்கு தான் இது பெரிய பிரச்சனையாயிரும், அவன் இப்பதான் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சம்பூர்ணாவோட மாமா கோர்ட்ல நந்தினியோட வீட்டு வேலைக்காரியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க தான் உண்மையை ஒத்துக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் சொன்னேன் அவர் நல்லவருன்னு சொல்லி, இந்த பொண்ணை கொடுமை தான் படுத்துனாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா தான் சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் நல்லா போயிடுச்சுன்னு நந்தினி சந்தோஷத்தில் சம்பூர்ணாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு வரலன்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, என்னால் வர முடியாதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க மாமா வந்து வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு சம்பூர்ணாவே எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் திருட்டுத்தனமாக கிச்சனுக்குள்ளே போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு அழுதுட்டு ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் நீ எதுக்கு அவனை கூப்பிட்ட, அவனை வீட்டிலேருந்து அனுப்பு, அப்போ தான் நான் எப்பயும் போல நார்மலாக ஆவேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. நந்தினியோட கேஸ் முடிஞ்சோன்னா அவன் போயிடுவாங்கன்னு அவங்க அம்மா சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டில் அடுத்த நாள் நந்தினி அட்மிட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டல் ஆளுங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணுக்கு உடம்பு ஃபுல்லாக அடிபட்டிருக்கு, நீங்களும் தலையில் மட்டும் தான் அடிபட்ட மாதிரி காமிச்சிருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவனுங்களும் உண்மையை ஒத்துக்கிறானுங்க. இது எல்லாமே நந்தினி புருஷன் பண்ண வேலை தான், காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ நந்தினி சம்பூர்ணா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அவங்களும் கிளம்பி வராங்க. ஜட்மெண்ட்டில் நந்தினியோட புருஷனுக்கு 3 வருஷம் சிறை தண்டனையும் 50,000 ரூபா அபராதமும் போட்டுடுறாங்க. நந்தினியும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த வக்கீல் காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சந்தோஷமா அவங்க வீட்டில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சம்பூர்ணா வரும்போது இந்த மாமங்காரனும் போய் கையை பிடிக்கிறான். அவங்களுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. அடுத்த நாள் சம்பூர்ணாவை அவங்க புருஷனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரிய வருது சம்பூர்ணா பல வருஷமாகவே அவங்க மாமன் பண்ண கொடுமையால் அதுலேருந்து வெளியே வராமல் இருந்திருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டில் அவங்க புருஷன் கை வைக்கும் போது கூட அவங்களால அனுமதிக்கவே முடியாமல் இருந்திருக்கும். அவர் புருஷன் தான் நீ எப்போ அனுமதிக்கிறோம் அப்போ தான் நான் மேலே கை வைப்பேன்னு சொல்லி பல வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. இதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் சம்பூர்ணாக்கு ஞாபகம் வருது. அவசரமாக அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. வீட்டில் யாருமே இல்லை, ஒரு ரூம் மட்டும் பூட்டிருக்கு. கதவு திறந்து பார்த்தா அவங்க மாமா உட்காந்துருக்கான். பக்கத்துலேயே அவங்க அண்ணன் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருந்த உடனே பயந்தே போயிடுறாங்க.